ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நான் உங்கள் ஹரி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோம்பேட் சிட்லப்பாக்கத்தில் இருக்கிற ஏரி எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் புதுசாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபுல்லாக டெவலப் பண்ணி பிளான்ஸ், அதுக்கப்புறம் மக்கள் நடத்துக்கான ஃபுல்லாக பாத்வே எல்லாமே போட்டு ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏரியை சுற்றி நம்ம வாக்கிங் போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு நல்ல ஈவினிங் ஒரு நல்ல வைபான நல்ல ஒரு ஹாப்பனிங்கான ஒரு ஏரியாவாக இருக்கும். ஸோ லைக் பீப்புள் யூஸ் டு ஹேங் அரவுண்ட் இயர். லைக் ஈவினிங் நிறைய பீப்புள்ஸ் வந்து இங்கே ஹேங் அரவுண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸோ பார்த்திங்கன்னா ஏரி நடுவில் ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி கூட இருக்கும். நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே வரும். சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு. ஸோ அங்கே ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா, அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. நம்ம இப்போ அங்கே போக போகிறோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் தூரம் நம்மளால் நடக்க முடியும். அதுக்கப்புறம் அதேமாதிரி அந்த சைடு நடக்க முடியும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் போக முடியும். ஸோ இட்ஸ் நாட் ஃபுல் ஏரி நம்மளால் போக முடியாது. ஒரு செமி சர்க்கிள் வரைக்கும் நம்மளால் நடக்க முடியும். ஃபுல்லாக பாத்வே மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இந்த சைடு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாத்வே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த எல்இடி லைட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாக்கிங், ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஹேங் அவுட் பண்ணுற ஒரு குட் பிளேஸாக இருக்குது இந்த ஏரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. ஆஸ் வெல் சில எக்ஸசைஸ் அந்த மாதிரி சின்ன ஒரு ஆரியோபெடிக் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணுற சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் கூட இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் அவங்க வந்து ஈவினிங் ஒரு ஹேங் அவுட் பண்ணுறது, அது இல்லாமல் பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ஸை இங்கே விட்டுட்டு ஸோ ஒரு என்கேஜிங் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்குது. எல்லாம் பெரியவங்க கூட எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி சில எக்ஸசைஸ் இதுதான் இருக்குது. ஸோ இட்ஸ் ரியலி குட் ஆக்சுவலி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளைமேட்டுமே ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ப்ளசண்ட்டான ஈவினிங், ஒரு ப்ளசண்ட்டான பிளேஸில் நம்ம இருக்கோம். ஸோ இப்போது ரீசெண்டாக இங்கே ரெகுலராக வராங்க. ஸோ அவங்கக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்படி ரெகுலராக வரீங்க? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இங்கே வர்றது? இல்லை, இந்த இடம் வந்து ரொம்ப அருமையான இந்த ஏரியாலே இப்படி ஒரு இடம் இல்லை வாக்கிங்க்கு. இந்த இடத்த வந்து எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2000 பேர் வராங்க. மார்னிங் 2000 பேர் 3000 பேர் வராங்க. ஒரு அருமையான பிளேஸ் வாக்கிங்க்கு. ஒரு ரவுண்டு வந்தால் 1 கிலோமீட்டர் இதனுடைய சரௌண்டிங்ஸு. உங்களுக்கு இன்னும் இந்த மரமெல்லாம் இன்னும் நல்லா டெவலப் ஆச்சுன்னா இந்த இடம் ரொம்ப அழகான இடம். பிள்ளைங்க விளையாடுறதுக்கு பார்க் இருக்குது, பெரியவங்க நடக்கிறதுக்கு வாக்கிங் பிளேஸ் இருக்குது. ரொம்ப அருமையான பிளேஸ் இது. இதுக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் ஆமாம் 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 பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், இப்போது கவர்மெண்ட்டு ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போதே இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் அதை ஒரு டெக்கரேட்டிவாக, இன்னும் ஒரு அட்ராக்ஷனாக ஜனங்க வர்றதுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு இடம். லோக்கலில் இருக்கிற பீப்புள் வந்து இதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஒரு அருமையான வாக்கிங் பிளேஸ் இது. ஒரு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற அது அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. இப்போ மோஸ்ட்லி வயசானவங்க வந்து வீட்டில் இருந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு 7:30 வரல இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ப்ரீத்திங், ஒரு சுத்தமான காற்று இங்கே வந்து ப்ரீத் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல இடம். லொக்கேஷன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஏரி மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு ஏரியா. நீங்களும் இந்த லோக்கலில் இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பேசுனது கேட்டிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு ஏரி இது வந்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்து போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபுட்பாத்து, ஆஸ் வெல் அஸ் வந்து இப்போ யாராவது வீல் சேரில் போகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் மாதிரி கூட வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி குட் மூவ் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பீச்சில் கூட தெரியும். அந்த மாதிரி சென்னை பீச், பெசநகர் பீச்லாம் கூட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரேம்ப் ஃபெசிலிட்டி கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் அது எல்லாமே உண்மையிலே ஒரு ஹைலி க்ளீனான ஒரு ஹைஜீனான ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே ஏற்ப பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குது. ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த மரத்தை நான் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி தான் இந்த ஃபென்சிங் எல்லாமே போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ளே ஏரியா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேட் போர்டு அந்த மாதிரி பசங்க ஸ்கேட் போர்டு எல்லாம் விளையாடுவாங்க, கிரிக்கெட்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல விளையாடுவாங்க. ஸோ அங்கே வந்து பாருங்கள், ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா அதோட வளர்ந்து அந்த கிளை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தட்ட தண்ணியில் தொடுற அளவுக்கு அவ்வளோ தூரம் ஒரு பெரிய மரம் வளர்ந்துருக்கு. ஸோ 2 சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ஒன்று. ஸோ அங்கே வந்து ஐலாண்ட் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ப்ரீடிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து அங்கே எக்னால் லே பண்ணும். ஸோ அப்போ வந்து காலையில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு.
ஸோ ஐ திங்க் ஹேவ் த கிளிப் பேஜ். நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். ஒரு மாண்டேஜ் கிளிப் இருக்குன்னு அட்டாச் பண்ணுறேன். அதை பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஏரியோட லேனை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையா கடை இருக்கும் நிறையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை இருக்குது, அதுக்கப்புறம் நிறையா ஃபுட் ஷாப்ஸ் இருக்கும், ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ், அது இல்லாமல் நிறையா ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ் எல்லாமே இந்த ஏரியை சுற்றி இருக்கும். ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா செம வைபாக இருக்கும் இந்த ஏரி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. ஸோ இந்த ஆடிட்டோரியம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு இடம் சூப்பராகவும் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யோகா, டெய்லி காலையில் யோகா நடக்கும் இந்த இடத்துல. அது இல்லாமல் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸு, ஐ மீன் ஏதாவது ஒரு கிட்ஸ் வந்து இது பண்ணுறது. ஸோ இங்கே ஒரு கமிட்டி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கமிட்டி மூலமாக சின்ன சின்ன ஃபங்க்ஷன், பரதநாட்டியம், டான்ஸு, கிட்ஸ் ப்ரோக்ராம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே நிறைய பசங்க கொஞ்சம் பப்ஜி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு சூப்பரான இடம் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதுக்கு வந்து ஒரு 2 மெதகு இருக்குது இந்த இடத்துல. ஸோ அந்த 2 மெதகு வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டுக்கு ஒரு முக்கியமான ஏரி. குரோம்பேட், அஸ்தினாபுரம், சிட்லபாக்கம், கிட்டத்தட்ட சொல்லணும்னா அந்த பாரதிபுரம் அந்த நகர் வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஏரி இது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினான வாட்டர் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஏரி தான். ஸோ இதுலேருந்து தான் தண்ணி எல்லா இடத்துக்குமே போகுது நம்மளுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 2 மெதகு இருக்குது. ஸோ ஓவர் மழை வர டைம் அந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெதகை திறந்து விட்டுருவாங்க. ஸோ அது ஒரு சின்ன கெனால் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அது வழியாக தான் போகும். ஸோ 2015 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மேல் லெவல் ஃபுல் லெவல் வரைக்கும் தண்ணி வந்துச்சு. அப்போ தான் திறந்து விட்டாங்க. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பயங்கரமான இடம் இருக்குது. சத்தியமாக அது சென்னைக்குள்ளே இருக்குன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு இடம் அது உண்மையிலேயே. ஸோ அங்கே இந்த மரம்னா கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், டிசைனாக இருக்கும். ஸோ அந்த இது எதையுமே வந்து கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோ பிரிக்ஸ் லேஅவுட் கூட அதை சுற்றி தான் கொடி போட்டிருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் ரெக்வஸ்ட், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி வி ஆர் க்ரோயிங். பட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆக்சுவல் வியூ கவுண்ட்டோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. வியூ கவுண்ட் வந்து எல்லா வீடியோக்கும் லைக் 500, 600, 700 வருது. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே அது சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன சப்போர்ட் தான், அது வந்து என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். இதேமாதிரி நிறையா விஷயங்கள் நாங்களாம் காட்ட முடியும். ஸோ இப்போ அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பிளான் பண்ணியிருக்கோம், நிறையா இடத்துக்கு போக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கைஸ். ஸோ அதேமாதிரி நீங்கள் உங்களோட சஜஷன் ஏதாவது வீடியோவில் இருந்தால் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இருந்தால் அதை கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அந்த கண்டிப்பாக நான் 100% பண்ணுறேன்னா எனக்கு தெரியாது, கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட்லேயே உங்களோட கமெண்ட்டை போடுங்க. ஸோ கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன், கண்டிப்பாக நான் அதை இம்ப்ரூவும் பண்ணுவேன். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு லேர்னிங் தானே, எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு தானே இருக்கோம். அதேமாதிரி நான் பேசுகிறது அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஸோ அதையுமே நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டில் லேர்னிங். ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பிகினிங் வந்து பார்த்தீங்கன்னா 2016 கிட்டத்தட்ட அதே அந்த நான் சொல்லலாம் அப்போ அந்த அவர் பேசியிருந்த போது சொல்லியிருந்தார்ல அதே மாதிரி தான் இருந்தது. சார் சொன்ன மாதிரியே தான். ஸோ உண்மையிலே ரொம்ப அன்ஹைஜீனிக்காக அந்த இடம் ஃபுல்லாக குப்பை அந்த மாதிரி இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெவலில் மாறி இருக்கு. ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ மாதிரி கூட இருக்குது, அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது மைக் வாங்கியிருக்கோம் நம்ம சேனலுக்காக. ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலன்னா ஆட் இன் த கார்ட். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ மைக் மட்டும் இல்லாமல் சில புது கேஜெட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஹெல்மெட் மவுண்ட்டு, அதுக்கப்புறம் செஸ்ட் மவுண்ட்டு. ஸோ ஒரு பிஓவி மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டென்ட் உங்களுக்கு காட்டலாங்கிறதுக்காக ஹெச்எஸ் மவுண்ட்டு, ஹெல்மெட் மவுண்ட்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதே சேம் கேமரா ஃபோனில் தான் எடுக்க போகிறேன். இப்போதைக்கு அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு காசு இல்லை. ஸோ அதனால் கேமராவில் தான் எடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இதாலேயும் நான் என்னால் நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதே ஸ்டில் கேமராவில் தான் நம்ம எடுக்க போகிறோம். பட் சில மவுண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் காட்டலாம் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் இங்கே கார்ட்டில் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபாக இருக்கீங்க, ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் எப்படி வாங்கலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இந்த கேஜெட்ஸ் எல்லாமே வாங்கினேன். ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சிட் அவுட் ஏரியா இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சும்மா உட்காந்தோம். ஸோ கிளைமேட் ஆக்சுவலாக நல்லா இருக்குது இன்றைக்கி. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ இங்கேயும் இந்த ஏரி இருக்கிறதுனால அந்த ஒரு சில் ப்ரீஸ் அப்படியே இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா
உலகத்தில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் அப்படின்னா மோனாலிஸோட ஆர்ட் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு பர்சனலாக 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும். மவுண்டைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மேபி அது வந்து ஒரு ஃபால்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஏரியா எதை பார்த்தாலும் எனக்கு ஏனே தெரியல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம பர்சனல் ஃபேவரட் ஏரி, வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர், அந்த மாதிரி விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பர்பான ஒரு இடம். ஸோ நிறையா அந்த மார்னிங் டைம் நம்ம இன்னும் வந்தோம் அப்படின்னா நம்மளால வர முடியல. மார்னிங் கவர் பண்ணலாம்னு பார்த்தோம், நம்மளால கவர் பண்ண முடியல. ஸோ எனக்கு ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படிங்கிறனால கவர் பண்ணல. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சூப்பர்பான ஒரு இடம் அது. ஸோ இந்த இடத்துல நிறையா பறவைகள்லாம் வரும். ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ஃபீட் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு இடம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சதுப்பு நிலம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் வரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு மாண்டேஜாக இருக்குது. ஸோ நான் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலலாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உண்மையிலேயே அவ்வளோ ஃபாகாக இருக்குது, கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடத்துக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கீழே இறங்கி போகிறதுக்கு ஒரு பாதை மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதில் இறங்கி கூட போயிட்டு அங்கே கூட ஒரு எக்ஸிட் இருக்குது, நம்ம அது வழியாக கூட வெளில போகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம அந்த என்ட்ரன்ஸ் இருந்தால் வரோம்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம இப்படி கூட போயிட்டு வரலாம் நம்ம. சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல செடி வச்சு அது அழகாக ப்ராப்பராக அதுக்கான பாத்தி வெட்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செடி எல்லாத்தையுமே அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வச்சுட்டு அதை நம்ம அப்படியே விட்டுருவோம் அப்படிங்கிறதுல. ஸோ எல்லாமே வந்து பக்காவாக மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இட்ஸ் ரியலி a குட் திங். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் வந்திருப்போம், ஸோ காமிச்சிருப்போம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக எந்த இடத்துலையுமே குப்பை அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டையும் பாராட்டணும், அது இல்லாமல் இங்கே இருக்கிற மக்களையும் பாராட்டணும். ஸோ என்னதான் கவர்மெண்ட் நம்மளுக்கு ஃபெசிலிட்டி எது ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் அதை பாதுகாக்க வேண்டியது, பத்திரமா அந்த இடத்த பாதுகாக்க வேண்டியது மக்களோட பொறுப்பு. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடம் அது, நம்ம தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையாகாமல் அவ்வளோ சூப்பராக பார்த்துருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இது பாராட்ட வேண்டிய விஷயம். இதேமாரி நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் எக்ஸாம்பிள் ஜப்பான், வெளிநாட்டில் அந்த இடம் அவ்வளோ சுத்தமாக இருக்குது, ஜப்பான் எப்படி இருக்குது, பக்காவாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு சின்ன சின்ன டிசிப்ளின் தான். இந்த சின்ன சின்ன டிசிப்ளினை நம்ம பக்காவாக பண்ணோம் அப்படின்னா நம்ம நாடுமே அதேமாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன். அங்கங்கே அந்த மரத்தோட சின்ன சின்ன இலக்குப்போ இருக்குமே தவிர பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சொன்ன மதகு. ஸோ இது வழியே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியோட தண்ணி இப்போ இன்கேஸ் அதிகமாகிடுச்சு சர்ச் டைம் அப்படின்னா ஸோ இது வழியே தான் திறந்து விடுவாங்க. ஸோ இது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிட்டு ஸோ இங்கே உள்ள ஏரியாக்குள்ள சிட்டிக்குள்ளே போனால் இன்னொரு ஏரி இருக்குது. ஸோ அந்த ஏரியில் கலக்கும், அங்கேருந்து இன்னொரு இடம். ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையிலே ஒரு பெரிய மதகு. ஸோ ஹைட்ராலிக் சிஸ்டம் வச்சு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் எண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் போக முடியுது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் வரைக்கும் தான் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளால் போக முடியும், அதை தாண்டி நம்மளால் போக முடியாது. இதோட அதேமாதிரி மைக்கு, அதுக்கப்புறம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் லைட் அது கூட வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எடிட்டிங்குமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வர அப்கமிங் வீடியோஸ் வந்து ஒரு பெட்டர்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். I'll assure that. ஸோ மார்னிங் டைம்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட வரும், அப்ராக்சிமேட்லி 1.3 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு 2 தடவை ஃபுல் ரவுண்ட் நடந்தீங்க அப்படின்னா நியர்லி நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிடலாம். ஸோ ஒரு நல்ல இது உங்களுக்கு ஆக்சுவலாக நடக்கிறது. ஸோ உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்குது, அது ஈஸியாக தான் இருக்கும். ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். ஸோ உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த இடம். ஸோ சொல்லுங்கள், நீங்கள் எப்போ ரெகுலராக வரீங்களா எப்படி? நாங்கள் வந்து டெய்லி காலைல வருவோம். ஸோ இங்கே வந்து ஃபிட்னஸ்க்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெய்லி வந்து ஓடலாம் இங்கே காலையில். அப்புறமா பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்லாம் எல்லாம் நேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது. ஸோ நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நாங்கள் டெய்லி காலைல இங்கே வந்து ஓடுவோம். அப்புறமா அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது குட்டியாக, அங்கே வந்து எங்கள் கோச் வந்து ஃபிட்னஸ் எடுப்பார். ஸோ நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. தேங்க்யூ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் அவங்க சும்மா கேட்டிருந்தோம், டெய்லி வருவீங்களா, ரெகுலராக பார்த்துருந்தோம் அவங்கள. சும்மா கேட்டோம். ஸோ நீங்கள் வீடியோவில் சொல்கிறீங்களா, பேசுகிறீங்களா அப்படின்னு. சரி கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க 2 கூல் பசங்க. சரி சும்மா அவங்கள அப்படியே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போன்னு எடுத்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு மேலே போக முடியாது. ஸோ எல்லாருமே போகிறவங்க அப்படியே ரிட்டன் திருப்பி அப்படி தான் போகணும்.
ஹலோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் நம்ம. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதேமாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தால் அதை கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் பார்க்குறது நீங்கள் சொல்கிற சஜஷன் வச்சு தான் என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் கைஸ், ஐ எம் ஓப்பன் டு ஹியர் சஜஷன்ஸ். கண்டிப்பாக அதை வந்து என்னால் எவ்வளோ விதத்தில் எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ நல்ல குவாலிட்டியில் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ கைஸ், சைனிங் ஆஃப்.